காலநேமி மகாராஜன். இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாட்சியம் சபை. எப்பேற்பட்ட சபை? இதாங்க நாடக சபை. நாடக சபை தானே? கட்சி ஆபீஸ் இது இல்ல. ஜே போடலாமா? போடக்கூடாது. போடலாமா? போட எல்லாரும் போயிட்டாங்க. அந்த அம்மா செல்லம்மாவும் போயிடுச்சு. ஒண்ணு கையாலே கூடணும். முட்டி போட்டு கும்பிடு. முட்டி போட்டு கும்பிடு. முட்டி பாடுறா. டேய், இந்த கோயிலுக்கு போனா அப்படி கும்பிடுவேன். திருப்பதிக்கு சென்றா அப்படி கும்பிடுவேன். மேல தூக்கி. ஏய் தம்பி, யார் என்று விளக்கம்? உங்க பேர் தான் காலநேமி. யாரு? காலநேமி. அது மட்டும் தெரியும். அப்புறம் மற்ற விளக்கங்கள் சொல்லுங்க. என்னுடைய பெயர் கலன். மாமா 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 ஆடி பேருவாங்க, செயல் சொல்லி பேருவாங்க. அடிச்சே ஐயா செல்லம்மா, சீக்கிரம் அவனை தூக்கிட்டு போமா. தெரியுமா? உன் பேர் என்னங்க? காலநேமி. காலநேமி. உன் பேர் காலநேமி. படையம் ஏய்
டேய் என்னோட பெயர் காலநேமி. காலநேமி. என் நாடு பெயர் தெரியுமா? தெரியுங்க. டேய் என்னோட நாட்டு பெயரோ மகமேரி மலை. ஓ மகமேரி மலை. அப்பேற்பட்ட மலை ஆண்டு வரக்கூடிய ஆ. என் பெயரோ காலநேமி. யாரு? காலநேமி. கட்டி கட்டி புண்ட முன்னால வந்தா மோசம் முடிச்சுட்டு வந்தா இந்த மாதிரி நிலைமை தான்டா. எப்பா வந்துரு பாருங்கடா சாமி. ஏய் தம்பி அது மட்டும் தான் தெரியும். நான் யாருடைய பக்தர் என்று தெரியுமா? சொல்லுங்க. என்னடா உன் பேர் தாங்க காலநேமி. ஏய் ஓ என் பேரை கேட்கல. நான் யாருடைய பக்தன்? யாருக்கு தெரியும்? ஆ? நான் அங்க அங்க வந்தேன். ஏய் இப்ப என்னடா பண்ண? அது என்ன சித்தி பூ குச்சியே வச்சே ஓச்சே உராடா எனக்கு ஜன்னி வலி போடி வலிக்குது. உடா சொல்றேன். இத உடா சொல்றேன். அந்த உடனே என்ன சொல்றேன்? வந்தியா? உன் வேலையை பார்த்து போறியா? டேய் சக்தி சிவன் பாதம். சக்தி சிவன் பாதம். யாரு? சக்தி அப்பேர் விட்ட கைலாய தாண்டி வருகிறானே யாரு? பரமக்கடவுள் பாதத்தை பார்வதி அம்மன் பாதத்தை நித்தம் வருவாத்திரே. அப்பேர் விட்ட பரமக்கடவுள் நோக்கி அரிதாக தவம் செய்து சாகாத வரம் வேகா உடல் ஆயிரம் வீரத்தில் வாக்கியம் இல்லை. என் பெயரோ காலநேமி. காலநேமி. தம்பி எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. ஓ கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாரு. இவருக்கு கல்யாணம் ஆனா இவர் ஏன் மூலாமொழிக்கு ஸ்டேஷனுக்கு போய் உட்காராரு அதான் எனக்கு தெரியல. பஞ்சாயத்துக்கு போறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறான். இவனை விட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன ஸ்டேஷன் எல்லாம் கொண்டு இருப்பாங்க. இவன் எந்த பொண்ணு லெட்டர் எழுதி கொடுக்குறான். அப்படி இருக்கிறோம் ஏன் கல்யாணம் பண்ணல? நான் வெளியூர்ல இருக்கு எனக்கு தெரியலடா. எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட 500 பணம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் கரும்பேட்டர் இடத்துல இருந்து. இவருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாரு. என்னைக்கு ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு கல்யாணம் ஆச்சு நீ சொல்ற. நீ ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனா போயிட்டு வர ஊருக்கு நம்பர் கொடுத்துட்டு எங்க போய் மாட்டிக்கிறான். இத்தனை பொண்டாட்டில உனக்கு எந்த பொண்டாட்டி நடந்துரும்? காட்பாடி வேலூர் வரைக்கும் போய் வந்துட்டாங்க. காட்பாடி வேலூர் எப்ப போன? அது போய் 2 வருஷம் ஆகுது. இப்ப 2 வருஷம் ஆகுது. அது யாருக்கு தெரியும்? போய் அங்கங்க நான் இது வரைக்கும் எனக்கு ஸ்டேஷன் தெரியாது. நீ 5 வயசுல பெங்களூர் போன. ஆமா 5 வயசு கூட இல்ல இருக்கும். ஒரு இப்ப ஆயிடுச்சு 10 வருஷம் ஆகி போச்சு. அது கேட்கல. சரி சொல்லு. என்னைக்கே போன 10 வருஷம் ஆகி போச்சு. அப்ப எனக்கு என்ன வயசு? 15 வயசு. அப்ப போன பெங்களூருக்கு. ஏன்டா சின்ன பிள்ளையா பெங்களூருக்கு வரையே அப்பா அம்மா கூட வர வேண்டியதானே? ஏன்டா தனியா வரன்னு கூட்டு போய் போட்டாங்க. ஆமா பொம்பளை நம்பர் கொடுத்துற சரி விடு. சரி விடுங்க. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு என்ன விளக்கம்? அவன் சொன்னது ஊம்பு கொடிக்க அடிக்கிறீங்க கூப்பிட்டு வரமாட்டேன் வரும்போது. சரி நான் சொல்லிட்டாரே சொல்லி வந்தேன். தம்பி ஆறுமுகம் வந்துட்டுங்க. இதுக்கு மேல சத்தியமா
இதுக்கு மேல சத்தியமா என் கையால ஒண்ணு அடிக்க மாட்டேன்டா. இப்படி இருக்குண்டா உத்தம புருஷன். ஆம்பளை ஆம்பளை அப்படிதாங்க. இதுக்கு மேல சத்தியமா என் கையால என் கையால அடிச்சனா அவனுக்கு பேரு என்ன? இது என்னது? சாட்டை. சாட்டை எழுதுன அடிச்சா என் கையால அடிச்சனா அட்டா இவன் போயிட்டுவான். பெரிய கூட எட்டி வாங்கிட்டு அப்புறம் எங்கடா பெரிய தெரியுவே? அப்புறம் ஆதார் கார்டு வாங்கி தர மாட்டேன். டேய் ஏய் தம்பி என் மனைவி பேர் தெரியுமா? அலங்காரவல்லி அம்பூஜவல்லி. எனக்கு 2 மனைவிகள். 2 பொண்டாட்டியா? ஆமாண்டா. ஏங்க? நீங்க ஊர் சைடு வெளியில வெளியே போறீங்க. ஏன்டா? இல்ல 2 பொண்டாட்டிங்க இல்ல ஏதாவது ஒண்ணு அப்படி பாத்துக்கிறேன் நானு. ஏதாவது கலவீதி. போ. ஏய் இந்த தேசத்தில் என் மனைவியை அழைக்க வேண்டும். அது மட்டுமில்ல எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். புள்ள பத்துக்கிறேன். சரி புள்ள பத்துக்கிறேன். ஏய் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குதுடா. சரி சொல்லுங்க. என் பொண்ணு பேர் என்ன தெரியுமா? திரண்டாவதி. என்னோட மகன் பேரு திரண்டாவதி. ஆமா. இந்த தேசத்தில் என் மனைவி அழைக்க என்று அது சிக்கனமாக சென்று குட்டுவ ஓடுறா. உன் பொண்டாட்டி பேர் என்ன? இப்ப என்ன சொன்ன? தெரியலீங்க. இப்படி திரும்ப. பொண்டாட்டி பேரு இப்பதானே சொன்னேன். 2000 ரூபா மட்டும். கணக்கு திகிறவனே இன்னும் அடிக்கிறான்டா. ஏய் அலங்காரவல்லி அலங்காரவல்லி அம்பூஜவல்லி சீக்கிரமா அலங்காரவல்லி நிற்பார்.